இதுமாரி சொல்லிக்கிட்டீங்களா உங்களுக்கு டைம் எபிசோட் புதிய எபிசோட் கொண்டு வந்துருக்கேன். ஒன் ஷாட் எபிசோட். ஸோ நிறைய பேசான இன்ட்ரோ கதையில் இப்போ பார்த்துக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒருத்தவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. வேறு எல்லாம் நம்ம தையம் தான் ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ காலேஜுக்கு லேட் ஆகிடுச்சு, சீக்கிரமாக போடுமே. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா? ரெடி ஆகிட்டாலும் இல்லையா? அம்மா அவள் ரெடி ஆகிட்டு இருக்கா. காலேஜுக்கு டைம் ஆச்சு, இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்காளாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்தில் தையம் வந்து ரெடி ஆகி முடிச்சுட்டு ஸோ அவன் ரூமை விட்டு வெளியே வந்துட்டு டோரை வந்து தையம் வந்து தட்டிக்கிட்டு இருக்கான் அவங்க ரூம் கதவை. நீ ரெடி ஆகிட்டியா இல்லையா? இல்லை தூங்கிட்டு இருக்கியா? ரெடி பண்ணிகிட்டு இருக்க ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு தையம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் இந்த சைடு தையம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணுற, அந்த ட்ரெஸ் மட்டும் மாற்றிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க தையன்ட்ட. ஸோ தையம் வந்து இந்த மாதிரி ரெடி ஆகிற, சீக்கிரம் ரெடி ஆகுடி, காலேஜுக்கு டைம் ஆச்சு, லேட் ஆகிடுச்சு ஏற்கனவே. தையம் இவ்வளோ கோபமாக வந்து சொல்லிகிட்டு இருக்கான். நீங்களும் வந்து அந்த ஒரே நிமிஷத்தில் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் தையம் ப்ளீஸ் தையம், ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி தையன்ட்ட கேட்டோன்னு சரி சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா, இல்லை வெயிட் பண்ணுறேன் சீக்கிரம் வா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தையம் இந்த மாதிரி சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போய் ஹாலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் இந்த சைடு கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகி முடிச்சுட்டு ஸோ உங்கள் ரூம் கதை திறந்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கீங்க. ஸோ தையம் பார்த்துட்டு அப்படியே ஒரு முறை தான் நீங்கள் பார்த்துட்டு தையம் சாரி தையம், ஹேர் முடி ரொம்ப சிக்காக இருந்துச்சா, அந்த சிக்கு எடுக்க தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு தையம், முறைக்காத புருஷா. ஸோ ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிட்ரு பொண்டாட்டி. இங்கே பாரு, நீ வீட்டில் தான் ஹஸ்பண்டுன்னு கூப்பிட்ற, அங்கே போய்ட்டு காலேஜில் புருஷனு ஹஸ்பண்டுன்னு ஏதாவது சொன்ன அப்புறம் பாரு என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும்ல. தையம் நீ என் புருஷன் தானா, நான் உன்னை புருஷன் கூப்பிடக்கூடாதா? அறிவு கிட்டவில்லையா, அப்பெல்லாம் கூப்பிட்டு தொலைச்சிடாதடி தயவு செஞ்சு. உனக்கே தெரியல காலேஜ் நான் ப்ரொஃபஸர்ரி. பாரு ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி என் மானத்தை வாங்கிறாத புரியுதா? இப்போ நான் காலேஜில் புருஷன் கிடையாது சார் புரியுதா? நீ எனக்கு பொண்டாட்டி கிடையாது, நீ எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா? இந்த மாதிரி உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ நீங்களே கேட்டுட்டு தைங்க பார்த்துட்டு அப்புறம் ஏன் கூப்பிடக்கூடாதுன்னு நீ சொல்கிறேன். ஷோ கடவுளே, புரிஞ்சுக்கோடி, கூப்பிடக்கூடாது புரியுதா? காலேஜில் நான் ப்ரொஃபஸர் டி, போதுமாடி, என் உயிரை வாங்காத, ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு, நீ பண்ண லேட்டுக்கு இன்னும் லேட் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு கன்வின்ஸ் பண்ணி இன்னும் லேட் ஆகிரும், வந்து தொலை சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேக் எடுத்துகிட்டு உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்து கூட்டிகிட்டு போய் காரில் போய் ஏறுன்னு சொன்னோன்னே நீங்களும் பயத்தோடு ஏறி உட்காந்துடுறீங்க. ஸோ தையங்கோ காரை ஸ்டார்ட் பண்ணிடுறான். வந்து கிளம்பி போகிறான். கொஞ்சம் ட்ராவல் ஆகுது, கொஞ்சம் நேரத்தில் காலேஜில் போய் ரீச் ஆகிடுறான். உடனே வந்து காரை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே உங்களை கூப்பிட்றான். தையம் பொண்டாட்டி சொன்னது புரிஞ்சிச்சுல, வீட்டில் மட்டும்தான் நான் உனக்கு புருஷன், காலேஜில் ப்ரொஃபஸர் புரியுதா? சார் மட்டும்தான் கூப்பிட்றேன். சரி தையம் புரிஞ்சிச்சு புருஷா. அடி புரிச்சு இல்லடி, ஐயோ கடவுளே சாரி. சாரி தையம், அது கூப்பிட்டு பழக்கமாயிடுச்சா, அது வந்து சரிடி போட்டு வளரிட்டு கதை, டைம் ஆச்சு போ, கிளாஸ்க்கு போ, டைம் ஆச்சு நான் வர்றேன் போ. இந்த மாதிரி உங்கள்கிட்ட சொன்னோன்னே ஸோ நீங்களும் காரை விட்டு இறங்க போகும்போது கரெக்டாக எங்கள் தையங்க பார்த்துட்டு டைம் ஷார்ட்டாக பிடிச்சி ஒரே இது கன்னத்தில் நச்சுன்னு ஒரு கிஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து நீங்கள் சிரிச்சிட்டு பாய் தையம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காரை விட்டு இறங்கி போயிடுறீங்க நடந்து. அப்படியே செம்ம ஷாக்கு, அப்படியே உறைஞ்சி போய் இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அவனே ரியல் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் ரியல் வந்துட்டு அவனும் வந்து காரை ஓரமாக ட்ராப் பண்ணி வச்சுட்டு ஸோ அவன் வந்துட்டு காரை விட்டு இறங்குறான். ஸோ எல்லோரும் பார்க்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொன்னோன்னே ஸோ தயங்க குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் வந்துட்டு போயிடுறான். கிளாஸ்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. ஸோ பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு டக்குன்னு வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து கை பிடிச்சிட்டு என்னடி இவ்வளோ நேரம் லேட்டா, ஏன்டி இவ்வளோ லேட்டு, இப்போ அது தையம் கிளம்ப லேட் ஆகிடுச்சு, ஸோ அவன் லேட் பண்ணிட்டான். ஓ அப்படியா, சரி கொஞ்சம் நேரத்தில் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும், வா நம்ம போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்கள் ஃப்ரெண்டு சொன்னோன்னே நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு போர் அடிக்க டைம் எப்போ வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க. கிளாஸ்க்குள்ளே யாரோ நுழையிறாங்க, வேறு எல்லாம் நம்ம தையம் தான். ஸோ நீங்கள் தையங்க பார்த்தோன்னா அப்படியே ஒரு க்யூட் ஸ்மைல் போட்டுட்டு அப்படியே தையங்க தான் பார்த்துக்கிட்டு தையங்க வந்து ஹை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, இன்னும் எக்ஸாமுக்கு எல்லோரும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்களா இல்லையா, ஸோ டெஸ்ட்டு வைக்கலாமா
அப்படின்னு சொல்லி தயங்க இந்த மாதிரி ரொம்ப கோல்டாகவே பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பச்சை கண்ணே இருக்காமல் தயங்க தான் சைட் அடிச்சிங்க. ஸோ தயங்க நல்லாவே தெரியுது, உங்களை பார்த்தோன்னா செம்ம முறை அப்படியே நீங்களும் வந்து தலையை குடிஞ்சிட்டு நீங்கள் வந்து புக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க நம்பிக்கை இருக்குது. அதாவது கம்மியான மார்க் எடுத்தீங்க கூட கொஞ்சம் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு எக்ஸாம் பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஏங்க இந்த மாதிரி சொன்னால் அடுத்த செகண்டு உங்களுக்கு செம்ம ஷாக்கு. என்னது எக்ஸாமா? ஆமாங்க, தையும் சொன்னானே. ஐயோ போச்சு, மறந்துட்டேன். நான் வேறு படிக்கவும் மறந்துட்டேன், ப்ரிப்பேர் பண்ணவும் மறந்துட்டேன். போச்சு, என்னென்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறானா வீட்டில். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு, ஏய் என்னடி ஆச்சு, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கு? பதட்டமாக இல்லாமல் வேறு என்ன பண்ணுறது? நான் வேறு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணவே இல்லையேடி. நீ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கியா, படிச்சிருக்கியா? எனக்கு காட்ரி ப்ளீஸ் டி. நான் எதுவுமே படிக்கலைடி. என்னது, ஒன்றுமே படிக்கலையா? அடிப்பாவி, வீட்டில் என்னடி பண்ணிக்கிட்டு இருந்தா அவ்வளோ நேரமாக படிக்காமல்? பிடிக்கிட்டு இருந்தேன், போடிக்கிட்டு நீ வேறு. இவன் வேறு முறைக்கிறானே. ஐயோ பேப்பர்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டானே. போச்சு, நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. இதில் வேறு பனிஷ்மெண்ட்டு வேறு இருக்காமே. போச்சு, செத்தேன். என் நிலமை என்ன கதைமாக போதோ. ஐயோ கடவுளே, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பிகிட்டு இருக்கீங்க பயங்கரமாக. தயங்க கரெக்டாக வந்து உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு வந்து உங்களை தான் கூப்பிட்றான். ஜெசி, பேப்பர் பிடி. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதட்டமாகவே வாங்குறீங்க. ஸோ தயங்க வந்து நோட் பண்ணிடுறான். ஏய் ஜெசி, நடியாச்சு? ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தண்ணி இருக்கேன். ஒன்றும் இல்லை. எக்ஸாம் ஒழுங்காக முடிக்கிறேன், புரியுதா? கம்மியான மார்க் வரட்டும் அப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ தயங்க ரொம்ப கோல்டாகவே பேசிட்டு போயிடுறான். ஸோ உங்களுக்கா பயமாக இருக்குது. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? இப்படி கோல்டாக பேசிட்டு போய் என்னை மிரட்டி விடுறானே. நான் என்ன பண்ண போகிறேன்? கிழவினே, நீ தான் என்னை காப்பாற்றணும். புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ தயங்க வந்து முன்னாடி போய் நின்றுட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ தயங்க சொன்ன அடுத்த செகண்டு ஸோ எல்லோரும் எழுத ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க எக்ஸாமை. எல்லாரையும் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஒரு ரவுண்டு அந்த சைடு போயிட்டு இந்த சைடு போயிட்டு அப்படியே வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ நடக்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டானே, எல்லாரையும் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதட்டமாகவே, சரி ஏதோ ஒன்று எழுதி வைப்போம், ஏதோ பாஸ் ஆனால் போதும், என்கிட்டருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க. எக்ஸாம் நடந்துருக்கு. ஸோ 1/2 எக்ஸாமு. ஸோ கொஞ்சம் நேரத்தில் எக்ஸாமும் முடிஞ்சுது. ஏங்கும் எல்லா பேப்பர்ஸையும் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஒரு பெஞ்சு 2 பெஞ்சுன்னு கலெக்ட் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். 3வது பெஞ்சு நீங்கள். ஐயோ அடுத்த பெஞ்சு நம்ம தானே, பேப்பர் வேறு வாங்குறானே. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதட்டமாகவே இருக்கீங்க. ஸோ கரெக்டாக தயங்க உங்கள் முன்னாடி வந்துட்டு உங்கள் பேப்பரை கேட்குறான். ஜெசி, பேப்பரை கொடு. சார் என்னங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கொடுத்துட்றீங்க. உங்கள் பேப்பரை வாங்கிட்டு ஸோ அப்படியே உங்களை பார்த்துட்டு தான் இருக்கான். ஸோ கொஞ்சம் நேரத்தில் எல்லா பேப்பரையும் கலெக்ட் பண்ணி ஸோ முன்னாடி போயிட்டு ஸோ எல்லோரையும் பார்த்துட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஸோ எப்படி எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு நாளே திருத்திட்டு ஸோ மார்க் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன். என்னோடய கிளாஸ் முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன். ஓகே பை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தயங்க இந்த மாதிரி சொல்லிட்டு ஸோ அவன்ட்டு போயிடுறான். ஸோ எல்லோரும் வந்து லன்ச் டைமு. ஸோ எல்லோரும் போய்கிட்டு இருக்காங்க கேண்டீன் தான். ஸோ நீங்களாம் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு, அடியே என்னடி சார்லாம் போயிட்டாங்க, எல்லோரும் போயிட்டாங்க, நீ மட்டும் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க? அப்படி போடி நீ வேறு. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு பயமாக இருக்குது எக்ஸாமு. நான் என்ன எழுதி வச்சுருக்கேன்னு எனக்கே ஒன்றும் புரியல. அவன் வேறு திட்டு போயிட்டான், என்ன பண்ண போகிறான்னே தெரியலையே. ஐயோ கடையிலே எனக்கு பயமாக இருக்குது. ஏய் ஏதோ உன் புருஷன் மாதிரிலாம் நீ இது பண்ணிக்கிட்டு இருக்க. இடி அது சார் தான்டி, பார்த்துக்கலாம் விடு. சார் தானா, போடி, அவர் என் புருஷன் டி பைத்தியம். என்னது உன் புருஷனா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு. நீ வந்து வாயை பொத்திட்டு, ஏன்டி இவ்வளோ செம்ம ஷாக்காக்குற, பார்த்துடி. ஆமாம் என் புருஷன் தான் அவன், போதுமா? என்னடி ஜெசி சொல்கிற, உண்மையிலேவா? ஆமாடி என் புருஷன் தான்டி, போதுமாடி. எதுக்குடி காலேஜில் இப்படி நடந்துக்கிறீங்க 2 பேரும்? அது அப்புறம் அவன் தான் நடந்துக்கணும்னு சொல்லிட்டான். நான் ஸ்டூடெண்ட்ஸா சாரா அவர் எனக்கு அவன் தான் அப்படி நடந்துக்கணும்னு சொன்னான். அது சரி. மேரேஜ் முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு? 1 வீக் ஆச்சு, போதுமா? 1 வீக் ஆச்சா? அடி பாவி.
ஐயோ! உன்னோட ஷாக் ரியாக்ஷன்லாம் போதும்டி. நானே இன்னும் பயத்துல இருக்கேன்னு தெரியாம நீ வேற இது பண்ணிக்கிட்டு இருக்காத கிண்டல் பண்ணிட்டு. நானு கிண்டலு போடி மயிரு. சரி வா லன்ச் டைம் வந்துடுச்சு. வா போய் சாப்பிடலாம் கேண்டீன்ல. போடி இப்போ சாப்பாடு ரொம்ப முக்கியம். அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானே தெரியல. உன் புருஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்னா கண்டிப்பாக பேப்பர் திருத்த ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சும்மா இருக்கிறதுக்கு டயத்துக்கு. ஏய் சிறுதி பயப்படுதாதடி போடி என்கிட்ட. ஏய் உன் புருஷனுக்கே நீ இப்படி பயப்படுற ஏண்டி? அவ்வளோ பயமாடி உன் புருஷனுக்கு? சே நான் பயப்பட மாட்டேன். ஆனால் இவன் என்ன சொன்னா தெரியுமா? எக்ஸாமில் ஒழுங்காக மார்க் வாங்குறேன். மார்க் பாஸ் ஆகி அவனும் சொல்லிட்டான். நான் என்ன பண்ணுறது சொல்லு? ஓ பாஸ் ஆனதுக்கப்புறம் நீயும் புருஷன் சி போடின்ட்டு அதெல்லாம் நடக்குமானே எனக்கே டவுட்டு. ஒருத்தி கம்னு விட்றி. சரி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த மாதிரி புலம்பிட்டு பேசிட்டு இருக்கீங்க. கரெக்டாக உங்கள் ஃபோன் அடிக்குது. உங்களை பார்த்துட்டு ஃபோன் அடிக்குது எங்கேயோ. வேறு ஒன்றும் இல்லை என் ஃபோன் தான். உன் ஃபோனா? என்னடி ஃபோனில் கொண்டு வந்திருக்கியா என்ன? பேக்கில் வச்சுருக்கேன். ஓ ஓண்டு ஊரை ஓட்டிக்கிட்டே இருக்காரு. நானே இது கால் பண்ணுறேன்னு பயத்தில் இருக்கேன். பார்த்தா தான் கால் பண்ணிப்போம். நீங்களும் பார்த்துட்டு ஐயோ கால் பண்ணுறான்டி பேசு அட்டன் பண்ணி பேசுவோம் புருஷங்கிட்ட. ஃப்ரெண்டு இந்த மாதிரி உங்களை பார்த்து சொன்னோம் நீங்குது. ஐயோ எதுக்குன்னு கூப்பிட்றானே தெரியல. சரி அட்டன் பண்ணி பேசுவோம் சொல்லி நீங்கள் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. ஹலோ தயம் இந்த சைடு. ஏய் ஃபோன் அடிக்க இவ்வளோ நேரமாடி? சாரி தயம் பேக்கில் வச்சுருந்தேன். ஸோ சரியாக எனக்கு கேட்கல அதான். சரி என்ன பண்ணுற? சரி ரூமுக்கு வா. ஆஃபீஸ் ரூமுக்கு. எதுக்கு? ஏய் வான்னு சொன்னேன். சரி வர்றேன். சீக்கிரம் வா நான் ஃபோன் வைக்கிறேன். சரி ஸோ ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு என்னடி ரூமுக்கா ஆஃபீஸ் ரூமுக்கா? அப்புறம் என்ன உன் புருஷன் தானே கூப்பிட்றான். போவா பொடி. அவன் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறான்னு நினச்சாலும் பக்குன்னு இருக்குது. இவரு வீட திருத்திட்டு மார்க் கம்மியாக இருக்கிறத பார்த்துட்டு கூப்பிட்றானோ. ஈஸி அப்படிலாம் இருக்காது. உன் புருஷன் வேறு இருக்காது கூப்பிட்ருப்பான். நீ போய் தொலை நான் போகிறேன். இல்லைன்னு டென்ஷன் ஆகிட போகிறான் உன் புருஷன். போடி. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி சொன்னோன்னே நீங்களும் சரி போகிறேன் என்னை வரட்டி உள்ளே குறியாரு நீ வேறு. ஃப்ரெண்டு சொன்னோன்னே நீங்களும் கிளம்பி போயிடுறீங்க. கிளாஸ் விட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. ஆஃபீஸ் ரூமுக்கு வந்துடுறீங்க. ஸோ தயங்க உங்களை பார்த்துட்டு வாடி பின்னாடி. நீ எதுக்கு கூப்பிட்ட? என்ன விஷயம் தயம் சொல்ல. ஏய் இங்கே வாடி இங்கே வந்து உட்கார். நீ சொல்ல. ஏய் புருஷன் கூப்பிட்றாங்களா இங்கே வாடி. நீங்கள் சொன்னோன்னா நீங்களும் தயம் பக்கத்தில் போயிட்டு உட்காந்துருக்கீங்க. என்ன தயம் சொல்ல. உங்களை பார்த்துட்டு ஏய் என்னடி சேடாக இருக்க? எல்லாம் ஒன்றுனே நான் நல்லா தான் இருக்கேன். ஏய் உன் மூத்த பார்த்தா எனக்கு தெரியாதா? என்னடி ஆச்சு பண்ணி சாப்பிட்டியா? இல்லை பசிக்கல. சாப்பிட்லையா? ஏண்டி சாப்பிடல? சரி சாப்பிட்லாமா? என்ன புரியல? தண்டி சாப்பிட்லாமா? தையம் பேசுகிற நீனு. எல்லோரும் வருவாங்க. யார் வருவா என் ஆஃபீஸ் ரூமில்? யாரும் வர முடியாது. நான் பார்த்துக்கிறேன். நான் சொன்னது சாப்பாடு சாப்பிடலாமா டிஃபன் சாப்பிடலாமான்னு கேட்டேன். ஓ நீ அதை சொன்னியா? எனக்கு அதுதான். ஓ உனக்கு அந்த மாதிரி விழுந்துச்சாடி? அது வீட்டில் பார்த்துக்கலாம். போட தையம் புருஷா. எப்போ பார்த்தா நீ இப்படி பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஷை ஆக்குறப்போ நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடிஞ்சிட்டு ஷை ஆகிறீங்க. ஸோ தயங்குது. சரி சாப்பிடலாமா? தயங்க உங்களுக்கு ஊட்டி விடலாம். நீங்கள் தயங்க ஊட்டி விட்றீங்க. ஸோ மாற்றி ஊற்றி இப்படியே சாப்பிட்டுட்டு ஸோ ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ நீங்கள் எப்போமெல்லாம் கிளாஸ்க்கு போயிடுவீங்க. கொஞ்சம் நேரத்தில் கிளாஸ் முடிஞ்சிடும். ஸோ தயங்க தான் வந்து ட்ராப் பண்ணுவான். உங்களும் தயங்கும் வீட்டுக்கும் வந்துடுவீங்க. இதான் லைஃபே கொஞ்ச நாள் போகும் உங்களுக்கும் தயங்கும். ஸோ தயங்க தான் எப்பயுமே உங்களை ஃபீட் பண்ணி விடுவான். ஸோ தயங்கு நீங்களும் ஃபீட் பண்ணி விடுவீங்க. மாற்றி இப்படியே சாப்பிட்டுப்பீங்க. சின்ன ரொமான்ஸ்லாம் உங்ககிட்ட எப்பயாவது ஒரு வாட்டி பண்ணுவான். ஸோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் சின்ன ரொமான்ஸ் பண்ணுவீங்க தயங்கிட்ட. ஸோ இப்போது தயம் வந்து உங்களை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ரொம்பவே கேர்ஃபுல்லாகவும் பார்த்துப்பான். ஏங்க இப்படி ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களை எப்போவுமே கண் காட்சிக்கிட்டே எப்போவுமே கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பான். ஸோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ நீங்களும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க தயங்க. இப்படிதான் உங்களுக்குள்ள லைஃபே போகுது தயங்கும் உங்களுக்கும். எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிருப்பீங்க. ஸோ ரொம்ப திட்டியிருப்பான். ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அழுதுட்டுருந்தீங்க. ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுவான். உங்களை வந்து திரும்பவும் வந்து கம்ஃபர்ட் பண்ணுவான் திட்டிகிட்டேன்ட்டு. பாஸ் ஆகிறதுக்கே
டைம் தான் உங்களுக்கு வந்து எப்போவுமே சொல்லிக் கொடுப்பான், டியூஷன்லாம் எடுப்பான். ஸோ நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. ஸோ கொஞ்சம் நல்லா நாள் நீங்கள் எக்ஸாம் எழுத போயிருப்பீங்க. ஸோ எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு தையங்க வந்து ரிசல்ட் அதாவது பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பான். பார்த்தா நீங்கள் பாஸ் ஆகிருப்பீங்க. ஏன் வந்து உங்கள் அப்பாட்ட கால் பண்ணி சொல்லியிருப்பான், இந்த மாதிரி உங்கள் பொண்ணு பாஸ் ஆகிட்டா. ஸோ இனிமேல் அவள் முன்னேறுவான். இனிமேல் வாழ்க்கையில் எப்பயுமே அவள் வெற்றி முதல் இடத்துல தான் இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு தையங்க வந்து இந்த மாதிரி உங்கள் அப்பாட்டே சவால் விட்டுட்டு வந்திருப்பான். உங்கள் மகளை படித்து பாஸ் ஆக்கி காட்டுறேன் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி நடந்திருக்கும். ஸோ உங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப ஹாப்பி, உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. ஸோ ஃபேமிலிக்கு செம்ம ஹாப்பி. தான் லைஃபே போயிருக்கும். இந்த சைடு இப்போது நீங்கள் கிச்சனில் வேலை பார்த்துருக்கீங்க, யாரோ வந்து டக்குன்னு வந்து டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. வேறு எல்லா தையங்க ஹக் பண்ணுவான். நீங்கள் பார்த்துட்டு என்ன தையம், என்னாச்சு, ஏதாவது சாப்பாடு வேணுமா? ஒன்றும் வேணாம், நீ தான் வேணும், போகலாமா ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தையம் இந்த மாதிரி கேட்டோன்னா உங்களுக்கு ஷை ஆகுது. தையம் அது என்ன அது இதுன்னு இருக்க, உன் அப்பாட்ட என்ன சவால் விட்டுட்டு வந்தேன், அதே மாதிரி நீயும் பாஸ் ஆகி காமிச்சிட்ட. இதுக்கு மணி வெயிட் பண்ணுமா? நான் தான் சொன்னேன்ல, பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லான்ட்டு. அதை பாஸ் ஆகிட்டல. அப்புறம் நீயே நான் பேபி சந்தோஷமாக வாழலாம் சொல்கிற அருமையான பொண்டாட்டி, சின்ன பொண்டாட்டியே. தாயம் எனக்கு ஷையாக இருக்கு. போனா நாடி சினிகிட்டே இருக்க. இங்கே பாரு, போவோம், போயிட்டு பேபி போனா ஷையாக இருக்குது சொல்லி நீங்கள் ஷையாகிறீங்க. வேலைக்காவது பொண்டாட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிரைடு சைடில் தூக்கிட்டு ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே தட்டில் படுக்க வைக்கிறான். நீங்களும் அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கீங்க. ஸோ தையம் பார்த்துட்டு நாடி கண்ணை மூட்டிருக்க கண்ணை தர முடியாது. நீ என்ன பண்ண போனாலும் நான் கண்ணை மூடி தான் இருப்பேன். ஏன்டி இப்படி பண்ணுற பொண்டாட்டி சொன்னா கேட்டு கண்ணை தர முடியாது. சொன்னால் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்கள் கையை எடுத்து விட்டுறான். ஸோ நீங்கள் தனியாக அப்படியே வச்சுக்கணும் இருக்கான்னு பார்த்துட்டீங்க. தையமும் உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு அப்படியே கண்ணில் கிஸ் பண்ணுறான். நான் வீட்டு பொண்டாட்டி, நான் வீட்டு புருஷா. ஏங்க அப்படியே சாஃப்டாக அவங்க லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். நீங்களும் அந்த கிஸ்ஸை ரொம்ப கண்ணை மட்டும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. கிஸ் ரொம்ப டீப்பாகவே போகுது. கிஸ் பிரேக் பண்ணிட்டு தைங்க உங்களை பார்த்துட்டு நீட்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் கிஸ் பண்ணான். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ட்ரெஸ்ஸு சாரீ ரிமூவ் பண்ணுறான். ஸோ மேலே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே நெக்கு ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டே இருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணுறீங்க. தையம் அப்படின்ட்டு மூவ் பண்ணுறீங்க. அடுத்து அப்படியே கீழே போய்ட்டு செம்ம லக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே செம்ம மூவ் பண்ணீங்க. தையம் அப்படின்ட்டு தையங்க கொஞ்ச நேரத்தில் அவன் ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணி அவன் பேண்டையும் ரிமூவ் பண்ணி பேண்டிஷன் ரிமூவ் பண்ணி ஸோ தையங்க இப்போ ஃபுல்லாக நேக்கடாக இருக்கா. நீங்களும் நேக்கடாக இருக்கீங்க. ஸோ அப்படியே ரொமான்டிக்காக அண்ட் ஃபீலிங்கோட அந்த ரொமான்ஸ் உங்களுக்கும் தையங்கும் நடக்குது. நீங்கள் கண்ணை மட்டும் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு நான் இன்சர்ட் பண்ணுறேன். வலிக்கு கொஞ்சம் பொறுத்துக்கோ புருஷனுக்காக. பார்த்துட்டு தையம் இதுவா சரி பண்ணாட்டி தையம் அப்படியே பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஒரு இடம் விடாமல் சாஃப்டாக அவங்க லிப்ஸில் சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். அப்படியே கிஸ் பண்ணிட்டு டக்குன்னு இன்சர்ட் பண்ணிடுறான். ஃபுல்லாக தான் நீங்கள் அப்படியே செம்ம மூவ் பண்ணுறீங்க. தையம் பண்ணுறது கேட்டோன்னா இன்னும் தையம் ரொம்ப ஏறுது வைபாது. அப்படி தானே மூவ் பண்ணுறி பொண்டாட்டி லவ் அப்படின்னு சொல்லி தையமும் நம்ம செம்மையாக மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். மேக்கப் பண்ணிட்டு ரவுண்டு மேக்கவுட் போயிடுது. உங்களுக்கும் தையங்கும் ஹாட்டிங் ரொமான்ஸுக்கு அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ ரொமான்டிக் ஃபீலிங்கோட உங்களுக்கும் தையங்கும் ரொமான்ஸ் நடக்குது. ஸோ தையம் ரொம்ப ஹாப்பி, நீங்களும் செம்ம ஹாப்பி. இப்போ இந்த அதோட எபிசோடு முடியுது. எபிசோடில் தையம் ஒன் ஷார்ட் எபிசோடில் பார்க்கலாம். கிளம்பி டைம் சூப்பர் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மட்டும் நிறுத்திங்க. லவ் யூ சரங்க போய் ஷுபோ பாய்.